ஓம் சரவணபவ. என்னோட வேண்டுதலை ஒரே மாதத்தில் நிறைவேற்றிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு. ஆஞ்சநேயர் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம், வைராக்கிய விஸ்வரூப வைராக்கிய ஆஞ்சநேயர். அவரை பற்றி தான் அவர் என்கிட்ட நடந்த ஒரு அற்புதத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் யாரை பற்றியும் சொல்ல போகிறதில்ல, எந்த ஒரு கதையோ கண்டென்ட்டோ இல்லை. என் வாழ்க்கையில் என்னோடய அனுபவத்தை தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் எதுவுமே என் வாயிலேருந்து வர்ற வார்த்தை எல்லாமே என் மனசோட அந்த அபூர்வங்கள் அற்புதங்கள் தங்கி இருக்கிறத தான் நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்களும் ஒரு ஆஞ்சநேயர் பக்தராக இருந்தால் ஜெய் ஹனுமான் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த அற்புதத்தை முழுமையாக கேளுங்க. கேட்குறதுமே நமக்கு ஒரு பாக்கியம் தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா ஆஞ்சநேயருடைய அற்புதத்தை நான் இதை எப்படி சொல்ல போகிறேன்னே எனக்கு தெரியலை. ஏன்னா அதை நினைக்கும் போதே என் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வந்துடுது. அந்தளவுக்கு எனக்கு கிட்ட அற்புதத்தை அவர் நடத்தி கொடுத்துருக்காரு. அதை தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை முழுமையாக கேளுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து எதனால் நான் வேண்டினேன், என்ன வேண்டுதல் வச்சேன், அது எப்படி ஒரே மாதத்தில் அது நிறைவேறுனுச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கள. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் பூர்வீகத்தில் இருந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் வசதி எந்த வசதியும் கிடையாது. நாங்கள் இருந்த பூர்வீகத்தில் அப்போ அத்தை மட்டும் தனியாக இருந்ததுனால அவங்க பிள்ளைங்களோட அந்த பூர்வீகத்தில் இருந்துட்டாங்க. ஆனால் இப்போ நம்மளோட இந்த ஜென்ரேஷனில் இந்த பிள்ளைங்க படிக்க போக வர நம்மளுக்கு அந்த பூர்வீகத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையினால் நாங்கள் என்ன பண்ணோம், வெளியில் ஒரு இடம் வாங்கி, இப்போ தான் ஃப்ளாட் எங்கே பார்த்தாலும் போடுறாங்களே, வெளியில் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி நம்ம இடம் வாங்கி வீட்டை கட்டிக்கிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்துட்டு நாங்கள் இருந்தாலும் என்னோடய வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஏன்னா வீடுங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பட்ஜெட்டு. அப்போ கடங்கிறது கண்டிப்பாக இருக்க தானே செய்யும். அப்போ நமக்கு கடன் அதிகமாகிட்டு நம்ம வட்டி எல்லாம் அதிகமாக கட்டுற மாரி ஆகிடுது. எப்படியாவது அந்த பூர்வீகத்தில் இருக்க இடத்த நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுவும் இப்போ ஒரு நல்ல சூழ்நிலையில் அந்த வீடு இருக்குது. அப்போ அந்த நல்ல சூழ்நிலையிலேயே அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நல்ல மதிப்போடு அந்த ப்ராப்பர்ட்டி வெளியில் போகும். இல்லை ரொம்ப நாள் ஆகிட்டுனா அது ஒரு பாழடைஞ்ச இடமா ஆகிடும், நம்ம விற்கிறதும் கஷ்டமாக போயிடும். அதனால நம்ம அதை எப்படியாவது சேல்ஸ் பண்ணிட்டா தேவலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கான முயற்சியை பண்ணுறாங்க. ஆனால் அந்த உள்ளூரில் அதை வாங்குகிற அளவுக்கு யாரும் அதை வாங்கலை. ஏன்னா அது ஒரு பெரிய பட்ஜெட்னு வச்சிங்கன்னா அதை வாங்குறதுக்கு யாராலையும் முடியலை. இப்படியே தான் போய்கிட்டுருக்கு ஒரு வருஷமாகவே. அப்போ எனக்கும் அப்போ ஆஞ்சநேயர்கிட்ட அவ்வளோ தூரம் டீப்பாக போய் அப்படியெல்லாம் வேண்டணும்னு எனக்கு தோணலை. நான் எப்பவும் போலவே எங்கள் வீட்டுக்காரவங்க சொல்கிறாங்களா, சரி பார்க்கலாம், அதெல்லாம் விற்றுரும், ஏதோ நேரம் வந்தால் விற்றுரும், அப்படி கவலைப்படாதீங்க, இப்படியே தான் நாங்கள் சொல்லிவிட்டு இப்படியே தான் நான் போயிட்டு இப்படியே தான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்குமே ஒரு யோசனை, நம்ம வேறு பெரிய பட்ஜெட்டு நம்ம வீட்டை இங்கே போட்டுட்டோம், அந்த வீட்டை எப்படியாவது சேல்ஸ் பண்ணணும், நமக்கு கடை அதிகமாகிட்டுனா திடீர்னு ஏதாவதுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது காலையில் அத்தைக்கு இந்த ராசி பலன் டிவியில் இந்த சீத்தமிழில் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் சொல்லிட்டு இந்த சொல்கிறாங்கல்ல, சீத்தமிழில் எல்லா சேனல்லையுமே சொல்கிறாங்க. அப்போ ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன் அவர் சொல்லிகிட்டு இருக்கார். அப்போ அன்னைக்கு அமாவாசை. அப்போ அவர் சொல்கிறாரு, அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை சுற்றி வந்தால் சுற்றி நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும். அதுவும் எத்தனை சுற்று, 108 சுற்று. 108 சுற்று சுற்றி நீங்கள் நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா நிறைவேறும். அவர் யாரோ ஏதோ சொல்லக்குள்ள அவர் யதார்த்தமாக தான் சொல்கிறாரு. இதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு நான் அப்போ திடீர் யோசனை தான், அமாவாசையாக இருக்குது, அந்த ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா அரச மரத்தோடு இருப்பார். எங்கேயுமே அரச மரத்தோட விநாயகர் தானே இருப்பார். இங்கே அரச மரத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் நிற்கிற சிலையாக இருக்கும், கட்டியிருப்பாங்க மேடை மாரி போட்டு, அதில் ஆஞ்சநேயர் நிற்கிற சிலையாக இருக்கும். பெரிய அரச மரங்க அது. அது ஒரு 1000 காலத்து மரமாக இருக்கும் போல், அவ்வளோ பெரிய மரம். அந்த மரத்து நிழலில் ஐயா நிற்பார். நான் ஐயா ஐயான்னு தான் சொல்லுவேன். எனக்கு ஆஞ்சநேயர்னா என்னமோ அவர் பேரை சொல்லணும்னு தோணாது, ஐயா ஐயான்னு தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்போ அந்த எனக்கு டக்குன்னு ஒரு யோசனை, நம்ம ஏன் இந்த அரச மரத்தை போய் 108 சுற்று நம்ம சுற்றக்கூடாது, நம்ம ஏன் இந்த பூர்வீக வீட்டை விற்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு நம்ம ஏன் அதை சுற்றி பார்த்தானே அப்படின்னு ஒரு சாதாரணமாக முதல்ல நமக்கு நம்பிக்கை வராதுல்ல, அப்படி தான் நானும் போனேன். அப்போ நம்ம 108 சுற்றணுமே, நம்ம 108 எண்ணிக்கைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தப்போ வாசலில் இந்த அரளிப்பூ மரம் இருக்குது.
உடனே நான் என்ன பண்ணேன், வீட்டிலே உடனே 108 பூ, அந்த அரளிப்பூவே 108 பூ பறித்தேன். 108 பூ பறிச்சுட்டு காலையிலே குளிச்சுட்டு, எப்போவுமே அமாவாசைக்கு அமாவாசை நான் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வாங்கிட்டு போவேன். பால் வாங்கிட்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்துருவேன். எப்போவுமே மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் போய் ஐயா கோயிலில் பால் வாங்கி கொடுக்குறது என்னோடய வழக்கம். பால் வாங்கிட்டு அர்ச்சனை ஜாமான் வாங்கிட்டு போய் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், அங்கே விநாயகர் இருக்கார், விநாயகருக்கு 2 தீபத்தை போட்டேன். அடுத்தது பெருமாள், ஹயகிரிவர், நரசிம்மர், இப்போ எல்லாரையும் தீபம் போட்டுட்டு வழிபட்டு சுற்றிட்டு வந்துட்டேன். இங்கே அந்த அரச மரத்தோட இந்த ஐயா மட்டும் தனியாக இருப்பார். அப்போ வந்து நம்ம போய் சுற்றலான்ட்டு 2 தீபம் வாங்கி போட்டுட்டு, ஐயாவுக்கு ஒரு கட்டு துளசி கட்டு விற்கிறாங்கல்ல, அந்த துளசியை வாங்கி அவர் நெஞ்சில் சாத்தி வச்சுட்டு ஐயாட்ட அங்கேயே நின்று பிரார்த்தனை பண்ணுறேன். அப்போ தான் நான் முத அந்த கோயிலில் போய் சுற்ற போகிறேன். ஐயாவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய சிலையாகிட்டாங்க. ஐயா முகமெல்லாம் ஒரே கரியாகவும் எண்ணெயாகவும் இருக்குது. பரிவட்டம்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்போ வந்து நான் வந்து ஐயாட்ட வந்து வேண்டிக்கிறேன், ஐயா என்னோடய பூர்வீகத்தை கொடுத்தா நல்லா விலைக்கு இப்போ கொடுத்தா நல்லதுங்கிறாங்க, ஊர்லேயும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வந்து இந்த பூர்வீக வீட்டை எப்படி நான் விற்க போகிறேன்னே தெரியலை, இதை யார் வந்து வாங்க போகிறாங்கன்னு தெரியலை, ஏதாவது ஒரு வழி செய்யுங்க ஐயா, நான் வந்து 108 சுற்ற போகிறேன் அப்படின்னு நான் நேராக நம்ம பேசுகிற மாதிரியே நான் ஐயாட்ட பேசிவிட்டு நான் பாட்டுக்கு 108 அந்த அரளிப்பூவை போட்டு சுற்றினேன். ஐயாட்ட நான் சுற்றிட்டு நான் எப்போவும் போலவே வந்துட்டேன். ஆனால் நான் சுற்றுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக நான் சுற்ற முடியாது. எப்படின்னா, ஆயிரங்காலத்து மரம்னா அது எவ்வளோ பெரிய மரமாக இருக்கும், அதோட வேர்கள் எப்படி இருக்கும், அந்த கீழே போட்டிருக்க தளம் எல்லாமே உடஞ்சி அந்த வேர் 4 பக்கமும் அந்த வேர் பார்த்திங்கன்னா ஒன்று மரமாக இருக்கும். அந்த வேரில் தாண்டி 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 அந்த வேரில் காலை வச்சு வர்றதுக்கே கரெக்டாக 1 ஹவர் ஆகிடும். அந்தளவுக்கு எனக்கு குதிகால் வலியே வந்துட்டு, அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அப்போ கூட நான் நினச்சிக்கிட்டே சுற்றுறேன், ஐயா இவ்வளோ வேர் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இதில் சுற்ற கூட முடியலையே, நம்மள்ட்ட ஒரு பொருளாதார சூழ்நிலை இருந்தால் கூட நம்ம வந்து இந்த வேருக்கு மேலே ஏதாவது ஒரு தலை மாரி போட்டு நம்ம ஏதாவது செஞ்சால் கூட நல்லா இருக்குமே. ஐயாவுமே இப்படி அழுக்கடைஞ்சு போயிருக்காரு, ஐயாவுக்கு வந்து நான் அப்படியே கற்பனையிலேயே அந்த 108 சுற்றுந்தனே எனக்கு ஒரு பங்கு நான் வேண்டினேன்னா ஐயாவுக்கும் வேண்டுறேன். அப்படியே ஐயாவை புதுசாக அப்படியே கலரிங் எல்லாம் பண்ணி புதுசாக பரிவட்டம் போட்டு மாலையெல்லாம் போட்டு ஐயா அப்படி ஜொலிச்சாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஐயாவை வந்து நான் கற்பனை பண்ணிக்கிட்டே நான் அப்படியே சுற்றிட்டு வரேன் 108 சுற்று. நீங்கள் நம்புறீங்களா என்னமோ எனக்கு தெரியாது. எங்கள் வீட்லேயும் வந்து நான் சொன்னேன், இதேமாரி டிவியில் சொன்னாங்க, நான் வந்து அரச மரத்து ஆஞ்சநேயரை நான் 108 சுற்றியிருக்கேன், கண்டிப்பாக நம்ம பூர்வீக இடம் விற்கிது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் 108 சுற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுமே எல்லாருமே அப்படியா ஏன்னா யாருக்குமே அந்த நம்பிக்கை வராது ஃபஸ்ட்டு. அப்படியா அப்படின்ட்டாங்க. நானுமே அதோடு அப்படியே நான் பாட்டுக்கு எப்பவும் போல என் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ இருக்கிறவங்க எங்கள் ஊரை கேள்விப்பட்டு எங்கள் ஊரில் இந்த வீடு இருக்குது, இந்த வீட்டை நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும், நம்ம அந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு எங்கேயோ இருக்கிறவங்க அம்மாவும் பொண்ணும் எங்களை தேடி எங்கள் வீட்டுக்கு வராங்க. எப்போ நான் அமாவாசைக்கு சுற்றிட்டு வந்து அடுத்த மாதம் 1 மாதம் ஆகிடும் பாருங்க, அதுக்கு இடைப்பட்ட நாட்களில் வர்றாங்க. வந்து எங்களுக்கு அந்த இடத்த கொடுங்க, அந்த பூர்வீக வீடு எங்களுக்கு வேணும், எங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்த அதே ரேட்டை சொல்லி அவங்க கேட்குறாங்க. எந்த மறுபேச்சு எந்த பேச்சு எதுவுமே இல்லைங்க. அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அட்வான்ஸ் எடுத்து அடிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டும் கொடுத்துட்டு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இது எல்லாமே அந்த அமாவாசை வர்றதுக்குள்ளே நடந்து முடியுது. அப்போ வந்து எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சோ, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு அந்த வேர்லையும் அந்த விடுதலையும் நம்ம நின்று அந்த ஐயாட்ட சொல்லிட்டு தானே நம்ம சுற்றிட்டு வந்தோம். ஐயாவுக்கு இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, நம்ம வந்து இவ்வளோ நாளாக இப்படி தவிச்ச ஒரு இடம் ஐயாட்ட சொன்ன அந்த 1 மாதத்துக்குள்ளேயே அந்த இடம் விற்கிதே, ஒரு அமாவாசை வரலை அமாவாசை வரலை அதுக்குள்ளே அந்த இடம் விற்றுட்டு, ஐயா இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறீங்களேன்னு நான் அன்னைக்கு பிடிச்சேங்க. இப்போ வரைக்கும் நான் என்ன தான் முருக பக்தராக இருந்தாலுமே ஐயாவை நினைக்கும் போதே எனக்கு வந்து இப்போயுமே எனக்கு கண்ணால் தண்ணி வருது. ஐயா அப்படி ஒரு சக்தி. இதில் அதே போல் மறுபடியுமே என்ன பண்ணேன், நான் வந்து அமாவாசைக்கெல்லாம் போய் சுற்ற மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து
பொழுதேன்னைக்கு ஐயாவை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம அடிக்கடி போய் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நார்மலாக கும்பிட்டுட்டு வந்துடுவேன். ஏதாவது நம்மளால் முடியாத ஒரு வேண்டுதலை தானே ஐயாட்ட வைக்கணும். பொழுதேன்னைக்கும் போய் ஐயா எனக்கு அதை பண்ணி இது பண்ணணும்னு நம்மளும் குடையக்கூடாதுன்னுட்டு நான் எப்பவும் போல் வந்துடுவேன். அப்போ வந்து என் பையன் 10வது பரீட்சை எழுதியிருந்தான். சரி அவன் நல்ல விதமாக மார்க் வாங்கணுமே, 10th மார்க்கு நல்ல மார்க்காக வாங்கணுமேன்னு நினச்சி அப்போ ஒரு வாட்டி சுற்றினேன். அதே போலவே நான் எதிர்பார்த்தபடியே அவன் நல்ல அருமையான மார்க் வாங்கியிருந்தான். இப்படி தான் நான் ஏதாவது ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத இப்படியே என்னோடய ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் ஐயாட்ட சொல்கிறது என்னோடய வழக்கமாயிட்டு. எங்கள் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஐயா கோயிலுக்கு போகிறேன், நான் 108 சுற்ற போகிறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், ஓ இன்றைக்கி இந்த வேண்டுதல் இருக்கா அப்படின்னுடுவாங்க. எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை வீட்டில் இருக்கவங்களுக்கே வர ஆரம்பிச்சிட்டு. கரெக்டாக நான் அந்த பையை எடுப்பேன், 108 பூ பறிப்பேன், நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். என் மனசார ஐயாட்ட போய் அதை என் பாதத்தில் சொல்லிவிட்டு 108 சுற்றிட்டு வந்துட்டேன்னா மனசில் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். அதே போலவே ஒரு 5, 6 டைம் நான் வேண்டி அந்த 5, 6 டயத்துலேயும் அந்த மறு அமாவாசை வர்றதுக்குள்ளேயே அதை நிறைவேற்றுவார் பாருங்க. அதுதாங்க சக்தி. ரொம்ப நாளெல்லாம் என்னை காக்க வச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு 4, 5 அமாவாசை அந்த வேறு விழுதுலேயே தான் சுற்றி வந்து ஆனால் வீட்டுக்கு வந்தேன்னா குத்திக்கால 2 வலிக்கும். இப்படியே தான் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியுமே. ஐயாவுமே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இந்த அழுக்கோடே இருக்காரே ஒரு இது இல்லையேன்னு நினச்சிட்டே வருவேன். திடீர்னு பார்த்தா கோயில் கும்பாபிஷேகங்கிறாங்க. நினச்சே பார்க்கலங்க. நான் எனக்கு ஒரு பங்கு வேண்டினேன், ஐயாவுக்கு ஒரு பங்கு வேண்டினேன்னு சொன்னேன் பாருங்க. நீங்கள் நம்புறீங்களோ என்னமோ, இன்னைக்கு வந்து அதே ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ அழுகை வந்துச்சு. எப்படின்னு கேளுங்க. அந்த வேர் எப்படி பாழடைஞ்சு போய் அந்த கோயில் எப்படி உடஞ்சிருந்துச்சு. ஏங்க அந்த கும்பாபிஷேகத்தை அவங்க எப்பயோ வச்சுருக்கலாம். ஏன் இல்லைன்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கூட அவங்க நடத்தலாம். இல்லை இன்னொரு 2 வருஷம் நான் எதார்த்தமாக போய் வேண்டினேன். ஏன்னா நான் இந்த ஊருக்கு வந்து புதுசுங்க. அவங்க எப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்க, மறு கும்பாபிஷேகம் எப்போ பண்ண போகிறாங்க, எனக்கு எந்த கணக்கும் எனக்கு தெரியாது. நான் எதார்த்தமாக தான் வேண்டினேன். ஐயா இப்படி இருக்கிறீங்களே, ஐயா இப்படி அழுக்கடைஞ்சு போய் இருக்கிறீங்களே, அதேபோல் இந்த மரத்தை கோழி இப்படி வேறு இப்படி நடக்கக்கூட முடியலையே, இவ்வளோ இதில் எப்படி எல்லோரும் சுற்றுவாங்க அப்படின்னு தான் நான் வேண்டினேன். ஆனால் நான் வேண்டின அந்த கொஞ்ச நாள்லையே அந்த வேரே தெரியாதுங்க. இன்றைக்கி வந்து ஐயா கோயிலை பார்த்தீங்கன்னா வேர் இருக்கிற இடமே தெரியாது. அந்த அளவுக்கு அப்படி அழகாக வேர் இல்லாமல் சுத்தமாக தளம் அப்படி தளம் போட்டு, அதே போல் நம்ம ஐயாவை எப்படி நான் அழுக்காக இருக்காருன்னு சொன்னனோ அந்த அளவுக்கு கலரிங் நான் எப்படி நினச்சனோ அதே போல் கலரிங் பண்ணி அப்படி ஒரு சிறப்பாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்கார் அந்த இடத்துல. இப்போ நான் மறுபடியுமே நம்ம இப்போ சுற்றினேன். ஏன்னா எந்த வேண்டுதலும் இல்லாமையே சந்தோஷத்தில் போய் சுற்றினேன். ஏன்னா ஐயாவை நம்ம ஆசைப்பட்டபடி இந்த வேரே இல்லாமல் தளம் போட்டுட்டாங்க, பெயிண்ட் வச்சுட்டாங்க. நம்ம ஐயாவை நம்ம எப்படி வேண்டணுமோ அதே மாரி நடந்திருக்குன்னு ஒரு சந்தோஷத்திலே போய் ஐயாவை சுற்றினேன். அப்போ வந்து நான் 1 மணி நேரம் அந்த வேரில் சுற்றி கஷ்டப்பட்டேன்னா, இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷத்துலேயே அந்த இடத்த சுற்றலாம். அந்தளவுக்கு டக்கு டக்குன்னு சுற்றிட்டு வந்துடலாம். அப்படி இருக்குது அந்த இடம். இது எல்லாமே எப்படிங்க நடக்குது? ஐயாவோட சக்தி இருக்குது. இந்த 7 8 அஷ்டமத்து சனி நடக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஐயாவை போய் கும்பிடுங்க. ஆஞ்சநேயரை விடவே விடாதீங்க. நீங்கள் அதுவும் இல்லாமல் தைரியம் இல்லாமல் இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க பாருங்க, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அவ்வளோ தூரம் ஏன் வெறுத்து போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. உங்கள் சூழ்நிலை எப்படின்னு எனக்கு தெரியலை. என்றைக்கும் நம்பிக்கையை விட்டுறக்கூடாதுங்க. என்றைக்கும் தன்னம்பிக்கையோட வாழ முயற்சி பண்ணுங்கள். சாக இத்தனை வழி இருக்குங்கிற மாரி வாழ வழி இருக்காதா? உங்களால் முடியாதா? என்னங்க உலகத்தில் என்னென்னமோ செய்கிறாங்க. எப்படிங்க நீங்கள் இவ்வளோ தூரம் ஏன் வெறுத்து போகிற அளவுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. கடன் பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம வந்து முயற்சியும் பண்ணணும். அதோட தன்னம்பிக்கையை விட்டுறவே கூடாது. ஐயாவை கும்பிடுங்க. அரச மரத்து ஆஞ்சநேயரை கண்டிப்பாக கும்பிடுங்க. உங்கள் பக்கத்துலேயே வந்து அரச மரத்தோட விநாயகரே இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் போய் சங்கட சதுர்த்தியிலையோ இல்லை இந்த அமாவாசை நாள்லையோ நீங்கள் வந்து ஐயாவை விநாயகரோடு இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயரோடு இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து 7 வந்து 7 அஷ்டமத்து சனி. இது எல்லாத்துக்கும் அவங்க 2 பேர்கிட்டையும் நெருங்கவே முடியாது. அவங்களோட பக்தர்களையே நெருங்க விட மாட்டாங்க இந்த 2 பேரும். நீங்கள் அதனால் 108 சுற்றுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து கஷ்டமாக இருக்கிறோமே, நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம கஷ்டத்தை ஜெயிக்க முடியும். அதனால நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்குன்னு வாய் விட்டு புலம்பாமல் முயற்சி பண்ணுங்கள். எப்படியாவது 108 பூ எடுத்துகிட்டு போய் அரச மரத்தை சுற்றி வாங்க. இதுதாங்க இன்றைக்கி என் மனசில் நான் இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச அனுபவம்.
இது பெரிய சக்தி வாய்ந்த அனுபவம். நான் கூட கொஞ்சம் இன்றைக்கி கம்மியாக தான் சொல்லிட்டேன். ஆனால் இதை சொல்ல வார்த்தையே வராது. இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு வேறு இருக்குது. எப்படின்னு கேளுங்க. என் ஃப்ரெண்டு அவள் வந்து புருஷன் பொண்டாட்டி ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகிற கண்டிஷனில் இருந்தாங்க. ஒரு 1.5 வருஷம் கிட்ட 2 பேரும் பிரிஞ்சு இவ தனியாகவே ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு இருந்தாள். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அவள் வந்து நரசிங்க. அவள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்றதுக்கு அவளுக்கு நேரம் இருக்காது. அவள் கும்பிடுவாளோ கும்பிடலையோ, ஆனால் நேரம் இருக்காது அவளுக்கு. இருந்தாலுமே நான் சொன்னது என்ன, உனக்கு நேரம் இருக்கு இல்லை, ஒரு நாள் லீவை வேணாலும் போடு. ஆனால் நீ வந்து ஆஞ்சநேயர் ஐயாவை சுற்று, 108 சுற்று சுற்று, நீ உன் புருஷனோட சேர்ந்து நீ வாழணும். ஒரு பாப்பா வேற இருக்குது, அதனால் நான் சுற்று அப்படின்னேன். உடனே அவளுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மிரட்டி கூப்பிட்டோன்னே வந்துட்டாள். வந்து என் பின்னாடியே நான் மட்டும்தான் 108 பூ கொண்டு போனேன். அவள் எதுவும் எடுத்துகிட்டு வரல. நான் போடுற 108ல் நீயும் சுற்று அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுற்றுறான். 108 பூ போட்டு சுற்றிட்டோம். இப்போ என்னடான்னா, வாடி மாதம் மாதம் வாடி, மாதம் மாதம் வாடிங்கிறா சுற்றுறதுக்கு. ஏன்னு கேளுங்க. இப்போ ஒரு 1.5 2 வருஷம் கழித்து புருஷன் பொண்டாட்டி ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரே வீட்டில் 2 பேரும் இருக்காங்க. இதெல்லாம் எங்கே நடந்துச்சு? ஐயாவுடைய மகிமையால் நடந்துச்சு. ஐயாட்ட அவளுக்காக நானும் வேண்டிக்கிட்டேன். இவள் இப்படி தனிமரமாக நிற்கிறாளே, இவள் புருஷனோட சேர்ந்து இவள் சந்தோஷமாக வாழணும், இவள் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வை ஐயா, என்னை நம்பி நான் கூப்பிட்டேன்னு என் பின்னாடி வந்து உன்னைக்கிட்ட சுற்றிக்கிட்டு நிற்கிற ஐயா, நான் உன்னிட்ட அழைச்சிட்டு வந்துட்டேன், அதனால் அவளை சேர்த்து வை அப்படின்னு சொல்லி நானும் அவளுக்காக வேண்டிக்கிட்டேன். இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கு அதை நினச்சி எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. அவ்வளவுதான் நான் இன்றைக்கி சொல்ல முடியும்.